என் ஃபீலிங் என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா? உங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீலிங் வருது தெரியுமா? கைய வச்சு ஏன் தேக்குற? வகையில உங்க ஃபேஸ் தெரியல, நீங்க தானா? நான் தான். உன்னோட ஐ சைட்ல தான் ப்ராப்ளம். அந்த கண்ணாடி எடு, அப்பதான் உனக்கு கிளியரா தெரியும். என் கண்ணாடி எடுக்கத, கண்ணாடியை கொடு, கண்ணாடி கொடு. இது உன்னோட கண்ணாடி கிடையாது. பரவாயில்ல இருக்கட்டும், நான் போட்டுக்கணும். யார் கண்ணாடியா இருந்தா எனக்கு என்ன? நான் கண்ணாடி போட்டா உங்களுக்கு. இப்போ நீ என்ன சொன்ன? நான் கண்ணாடி போட்டா உங்களுக்கு பிடிக்கும்ல? உங்களோட குண்டச்சி போட்டுப்பான்ல? ஆமா, அதுக்கு நீ எதுக்கு போட்டுக்கணும்? நான் ஏன் போட்டுக்கிறேன்? ஏய், நீ எதோ சொல்ல வந்தத முழுசா சொல்லு. நீ உன் மனசுல என்னதான் இருக்கு சொல்லு. என் மனசுக்குள்ள நிறைய இருக்கு. என்ன இருக்கு? என்ன இருக்குன்னா, ஹார்ட் பீட், பிளட், வெயின், ஹார்ட் ரேஸ். அப்புறம் எனக்கு தெரியாது. தெரியாம கேக்குறேன். உங்களுக்கு கண்ணாடி போட்டவள தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எதுக்கு என்ன டேட்டிங்க்கு கூட்டிட்டு வந்தீங்க? என் மூளை அப்ப வேலை செய்யல. என் மூளை குழம்பி போச்சு. டேட்டிங் பிளான் சொதப்பிடுச்சு. இன்னைக்கு ராத்திரி என் தூக்கமும் நாசமா போச்சு. உங்க மூளை எப்படி குழம்புச்சு? அது ரொம்ப பெரிய ஸ்டோரி. நான் உனக்கு கார்ல உட்கார்ந்து அதெல்லாம் சொல்றேன். வா. நோ, நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. நீ முதல்ல கிளம்புமா. சாவகாசமா கார்ல உட்கார்ந்து உனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன். நடு ரோட்ல இருக்க ஓரமாவா கார் இடிச்சிட்டு போகுது. நம்ம காருங்க. அது நம்ம கார் தான். இரு ரகு. ஏய் ரகு, வண்டி நிறுத்து. எங்க போயிட்டு இருக்க? வண்டி ரிவர்ஸ் எடு. ஏய், இப்ப இவ எங்க போனா? பிரக்யா, இவன் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டான். என்ன பழி வாங்கிய திருவா போல. கணபதியே கணபதியே, பிள்ளையார் பட்டி உறையும் குணநிதியே. இனிமே இந்த விளக்கு அணையாது. வாங்க சேர்ந்து சாமி கும்பிடலாம். கணபதியே கணபதியே, பிள்ளையார் பட்டி உறையும் குணநிதியே. நம்பிக்கையோடு ஏத்தப்படுற விளக்குக்கு புயலையே எதிர்கொள்ற சக்தி இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்கு துணையா 4 நல்ல மனசு இருந்தா போதும். என் பேரு பிரக்யா. என் மனசுல பட்டதை சொல்றேன். நீங்க அதை தப்பா எடுத்துக்க கூடாது. உங்க 2 பேர் கண்ணிலையும் ஒரு வித வலி தெரியுது. மனசளவுல சோர்ந்து போயிருக்கீங்க. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்க ப்ராப்ளம்ஸ் என்னன்னு என்கிட்ட சொல்லலாம். என்னால முடிஞ்ச சொல்யூஷனை நான் உங்களுக்கு சொல்லுவேன். உன்னோட பேர் என்ன? ஸ்ருதி. நான் என்னன்னு சொல்லுவேன்? நம்ம யார மனசார காதலிக்கிறோமோ, யாரோட சந்தோஷத்துக்காக உயிர் வாழ்றோமோ, அவங்களே நம்ம அன்பு புரிஞ்சுக்காம நம்மள வெறுக்கிறாங்க. கார்த்திக் எதுக்காக என்ன இந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கிற காரணம் கூட எனக்கு தெரியாது. என்னை விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிட்டான். என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க கூட முயற்சி பண்ணல. அவன் சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் நான் ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் கொஞ்ச நாள் அவனை விட்டு நான் பிரிஞ்சு போனேன். அப்படி இருந்தும் அவன் ஏன் என்ன வெறுக்கிறான்?
என் மேல இருக்கிற வெறுப்பால கார்த்திக் அடியோட மாறிட்டான். என் பழைய கார்த்திக் திரும்ப கிடைக்க மாட்டானான்னு ஏங்குறேன். என் மேல ரொம்ப அன்பா இருப்பான், எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஒருவேளை திரும்பவும் அவனை விட்டு நான் பிரிஞ்சு போயிட்டேன்னா அவன் சந்தோஷம் அவனுக்கு திருப்பி கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு ஸ்ருதி. விலைக்கு போறதுல தான் சந்தோஷம் இருக்குன்னா அப்புறத்துக்கு அந்த ஆண்டவன் உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்காரு. உண்மையை சொல்லணும்னா நானும் என் புருஷனும் இப்படி ஒரு பிரச்சனைக்கு நடுவில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாளுக்கு நாள் அவருக்கு என் மேல வெறுப்பு அதிகமாகிட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவர் மனசை மாத்திட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓ மனசுலயும் அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டேன்னா உன்னாலையும் முடியும். உனக்கு யார் உதவியும் தேவையில்லை. உனக்கும் அவருக்கும் நடுவில் இருக்கிற இந்த பிரிவுக்கும் உன்னை அவர் வெறுக்கிறதுக்கான காரணத்தையும் நீ தெரிஞ்சுக்க. அதை தெரிஞ்சுக்கிட்டா பிரச்சனைக்கான வழியும் உனக்கு தெரிஞ்சிடும். குழம்பு போயிருந்த ஸ்ருதிக்கு இவ்வளவு தெளிவான தீர்வை உங்களால மட்டும் எப்படி கொடுக்க முடிஞ்சது பிரக்யாக்கா? அவ பிரச்சனைக்கான தீர்வை நான் சொல்லல. அவதான் பிரச்சனையை சொல்ல வந்த இடம் கோவில். அதுக்கான தீர்வு அந்த கடவுள் ஏன் மூலமா சொல்ல வச்சிருக்காரு. பிரச்சனைகளை தீர்க்கிற சக்தி பெண்கள் கிட்ட இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் சராசரியான பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு வேணா சரியா இருக்கலாம். நீங்க எதிர்பார்க்காத ஒருத்தரே உங்க வாழ்க்கைக்கு பிரச்சனை ஆயிட்டா. இங்க பாரு, உன் கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம் எப்பவும் விடாம உன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையா இருக்குன்னு எனக்கு புரியுது. அது எப்படிக்கா உங்களுக்கு தெரியும்? நாம நம்ம கஷ்டத்தை பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் கடவுள் இந்த சந்திப்பை ஏற்படுத்தியிருக்காரு. என் வாழ்க்கையில அனிதா ஆண்டி திடீர்னு வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க என்ன நிம்மதியாவே வாழ விட மாட்டாங்க. அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு அவங்களோட பகை மட்டும்தான் முக்கியமா தெரியுது. எதுக்காகவும் நான் என் குடும்பத்தையும் புகுந்த வெட்டியும் விட்டு தர தயாரா இல்ல. ஏன்னா குமார் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கணும். உன்னை புரிஞ்சுக்கமா, எதையும் சந்திக்கணுங்கிற தைரியத்தை வளர்த்துக்கிட்டா எல்லா தடங்களையும் உன்னால கடந்து போக முடியும். நம்ம கடந்த காலம் எதிர்காலத்துக்கு பாதிப்பா இருக்க கூடாது. அதை மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி கண்டிப்பா உனக்குள்ள இருக்கும். நீ உன் கல்யாண வாழ்க்கையில சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டனா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை தைரியமா சந்திக்க பழகிக்கணும். உன் அன்பால அவரை உனக்கு சொந்தமாக்கிக்கணும். ஏன்னா கல்யாணங்கிறது 2 இதயங்கள் ஒன்னோட ஒண்ணு இணையிறது. அது என்னைக்கும் பிரியாம நாம தான் பாத்துக்கணும். நான் என் புருஷனை காப்பாத்துறதுக்காக அவருக்கு எதிரியாயி அவரோட எதிரிங்க கூட போராடிக்கிட்டு இருக்கேன். அதே தைரியமும் சக்தியும் உனக்குள்ளேயும் இருக்கு. நீயும் வாழ்க்கையில போராடி ஜெயிக்கணும். உங்ககிட்ட பேசும்போதே எங்களுக்கு ஒரு புது தைரியம் கிடைக்குது பிரக்யாக்கா. ஆண்டவ சன்னிதானத்துல சொல்றேன், உங்க மனசுக்கு நீங்க நிச்சயமா உங்க புருஷன் கூட ஒண்ணு சேருவீங்க. நான் ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, என்ன மாதிரி எல்லாரும் ஜெயிக்கணும். உனக்கு கார்த்திக்கோட அன்பு கிடைக்கணும். நீ உன் கணவரோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றத நான் பார்க்கணும். இங்க பாருங்க, வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சொன்ன மாதிரி தைரியமா போராடி ஜெயிப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. உங்க தைரியத்தை குறைக்கிறதுக்காக எத்தனை தடைகள் வேணாலும் வரலாம், ஆனா மனம் தளரவே கூடாது. எங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. இங்க பாருங்க, நாம என்னதான் முயற்சி செஞ்சாலும் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு முக்கியம். அவரை முழுசா நம்பினா நமக்கோ நம்ம குடும்பத்துக்கோ எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டாரு. தன்னம்பிக்கையோடு இருங்க. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு பெண்களுக்கு தேவை அதுதான். இன்பமும் துன்பமும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்க்கை நமக்கு பிரச்சனையாவே தெரியாது. வாழ்க்கையில எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து போராடுவோம் நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அதுல உறுதியா இருக்கும். அன்பு ஒண்ணுதான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுன்னு நிரூபிக்கிறதுக்கு நாங்க 3 பேரும் முன்னுதாரணமா இருக்க போறோம்.